ஒரு 9 வயசு பையன் நல்லா கிரிக்கெட் விளாண்டானா அவனை பாராட்டுவோம். ஆனால் அதே பையன் 20 வயசுலேயோ 25 வயசுலேயோ கிரிக்கெட்டை நான் என்னோடய ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ண போகிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சிரிப்போம், அப்புறம் கோபப்படுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாம் போய் ஆட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வாய் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது? இங்கே பேசுகிறவங்களுக்கும் அங்கே விளையாடுறவங்களுக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். பையனுக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா அப்போ பொண்ணு என்னடி இது? கையெல்லாம் வர வரன்னு காய்ச்சி போய் கிடக்குது. அது ஒன்றும் இல்லைம்மா, கிரிக்கெட் விளாண்டு பவுலிங் போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ சின்ன வயசுலேயே உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு இந்தியாவோட க்ரஷ் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ரேயங்கா பாட்டலுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே ஈஸியாக கிடைக்கலனா உங்களெல்லாம் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட்டை ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அவங்க அப்பா சொன்ன முதல் வார்த்தை, உனக்கெல்லாம் யார் பேட்டிங் கொடுப்பா, வந்தவுடனே எல்லாம் கிடச்சிருமா என்ன, போய் பால் பொறுக்கி போடு அப்படின்னு சொன்னார். ஃபீல்டிங் பண்ணுன்னு சொன்னார். ஹேங்கிங் பாலில் இருந்தால் தன்னோட பயிற்சியை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு என்ன வரும் ஏது வரும்னு எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் பவுலர் ஆகிறாங்க. செட் ஆகலை, திருப்பி ஒரு லெக் ஸ்பின் ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் ஒத்து வரல. அப்புறம் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் ஆகிறாங்க. சைட் பை சைட் பேட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்புறம் காலப்போக்கில் கர்நாடகா ஸ்டேட்ஸுக்கு உள்ளே நுழைகிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான கால் வருது. எமர்ஜிங் இந்தியா ஏ ஸ்குவாட் ஃபார் உமனில் அவங்க செலக்ட் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் உமன் எமர்ஜிங் ஏஷியா கப்பில் விசஸ் ஹாங்காங்கில் 5 விக்கெட் ஹால் எடுக்கிறாங்க. அப்போ தான் யார் இந்த ஸ்ரேயங்கா பட்டேல்னு எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாஸும் இவங்க பக்கம் திரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு ஓடிஐ 30th December 23 ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு T20 6th December 23 ஆடுறாங்க. அவங்களோட ஆட்டம் பிடிச்சி போய் WPL RCB டீமுக்காக சைன் அப் ஆகிறாங்க. 2023 பல கனவுகளோடு வந்தது ஸ்ரேயங்கா பாட்டேல் மட்டும் இல்லைங்க, RCB அணியும் தான். ஆனால் 8 மேட்ச் விளையாடி 2ல் மட்டும்தான் வின் பண்ணி 6ல் இழந்த காரணத்தினால அவங்களோட பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் மனசுடைஞ்சு வெளியே வராங்க. 2024 இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கானதாக இருக்கும்னு RCB ஸ்மிருதின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஒரு இன்டர்வியூலும் கூட 2024 WPL அவங்களோட கோல் என்னென்னு ஸ்மிருதி கிட்ட கேட்டதுக்கு, நாட் செட்டிங் கோல் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரிக்கெட் இஸ் அன் அன்பிலீவபிள் கேம், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். எல்லாரது போலையும் ஸ்ரேயங்கா பட்டேலும் 2024 WPL நமக்கானதாக இருக்குங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் ஸ்ரேயங்காவோட நம்பிக்கையை குறைக்கிற விதமாக ஃபஸ்ட்டு 4 மேட்சுக்கும் சேர்த்து 2 விக்கெட் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் காயம் ஏற்பட்டுறது. இதனால் சில மேட்சஸ் ஸ்ரேயங்கானால் விளையாட முடியாமல் போகுது. ஆனால் ஃபைனலில் டிசிக்கு ஆப்போசிட்டாக 12 ரன் கொடுத்து முக்கியமான தருணத்தில் 4 விக்கெட் எடுக்கிறாங்க. இது RCB கப்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தருணமாக மாறுது. இதோட விளைவு 16 வருஷமாக ஒரே கனவை சுமந்துட்டு இருந்த ஃப்ரான்ச்சைஸுக்கும் 16 வருஷமாக கண்ணீரோட காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கும் அவங்களோட வேண்டுதலுக்கும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி 2024 WPL ஃபார் RCBங்கிற அந்த சத்தம் ஸ்டேடியம் முழுக்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்த ஸ்ரேயங்கா பட்டேல் நம்ம டீமுக்காக, நம்ம ஃப்ரான்ச்சைஸுக்காக, நம்மளோட கனவுக்காக, நமக்காக போய் ஆடி ஜெயிச்சு கொடுக்குறதுங்கிறது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. See, you were 5 years old when RCB started playing. Now you're 21 and we have won the trophy. My God, how does it feel? ನಮ್ಮ ದೇವರು, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಇದ್ರೆ ಆರಾಮ್. நாணயத்துக்கு 2 பக்கங்கிற மாதிரி திறமை இருந்தும் வாய்ப்பில்லாதவங்க ஒரு பக்கம், வாய்ப்பு கிடைச்சும் திறமை இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது மறுபக்கம். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. ஒன்று, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
கண்டிப்பாக ஸ்ரேயங்கா பட்டேலோட இந்த வீடியோ கேட்டுட்ருக்க உங்களில் எத்தனையோ பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுங்கிறத நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டால்ஃபின் டாக்ஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.